அதிமுக இருந்து ஒரு பிரிவு பிரிஞ்சு தாவேக்காக்கு ஆதரவு அளிக்கிற அதிமுக இவங்களை ஆதரிச்சு ஆட்சியில் இவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க. இவங்க வழியா பிஜேபி இவங்களை கட்டுப்படுத்துறாங்கல்ல. இப்போ அந்த ஆதரவு இவங்க ஏத்துக்கத்தான் போறாங்க. பெரிய குழப்பம் இருக்குது. எடப்பாடிக்கு வெடி வைக்க போறாங்க. விஜய் கிட்ட இருந்தே ஒரு 10 பேர் போறதுக்கான ஒரு சூழலும் இருக்கு. அல்லாட்டி அவங்க திருப்பி ஒரு ரெசார்ட் எல்லாம் ஜெயிச்ச உடனே நேரம் பனையூருக்கு வந்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க. கம்யூனிஸ்டுகளோ இல்ல விசிகாவோ சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, பாஜக இல்லாத ஒரு ஆட்சி அமையணும். பாஜக என்டிஏல இருந்து ஆதரவை நாட மாட்டோம்னு ஒரு ஆத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட் விஜய் கிட்ட வந்துச்சு. விஜய்க்கு வந்து என்டிஏ எதிர்ப்புன்னு ஒண்ணு இருக்கா? அவர் நாளைக்கு மோடியை பக்காவா ஆதரிப்பார். அவரை பொறுத்தவரைக்கும் பதவி பதவி பதவி. இப்ப இந்த பத்தி கம்யூனிஸ்டோ இல்ல விசிகாவோ எதுவுமே சொல்லலையே. இப்ப அமமுக கிட்ட ஒரு ஆதரவுங்கிறது இந்த அதிமுக கட்சி எம்எல்ஏ கண்டுக்காமலே எல்லாத்தையும் அவங்கள பண்ணாங்க. ஒரு சுயநல போக்கு தான், ஆப்பர்ச்சுனிசம் தான், சந்தர்ப்பவாதம் தான். அப்படிதான் செய்வாங்க. பத்திரிகையாளருடைய பேட்டி சமீபத்துல பார்த்த விஜயை குறைத்து மதிப்பிட்டதுனாலதான் ஒரு பெரிய அளவுல எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. மோடி குஜராத் இஸ் ஷைனிங் அப்படின்னும் போது கூட இருந்து தப்பட்டாட்சி நீங்க தானே பத்திரிகையாளர். எங்களுக்கு பூ சுத்தம்லாம் வேணாம். எங்களுக்கு தெரியும் பார்த்தது யோக்கியது என்னன்ட்டு. இப்ப இது வந்திருக்கிற இந்த புலி மூட்டை இது என்னன்றது தெரியும். அதனால நீங்க யாரும் எங்களுக்கு கருத்து சொல்றாங்க. தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுக இருந்து ஒரு பிரிவு பிரிஞ்சு தாவேக்காக்கு ஆதரவு அளிக்கிறது, அதுக்காக தான் இவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த 35 பேர் இவங்க 35 பேரோ 37 பேரோ அதிமுக இவங்களை ஆதரிச்சு ஆட்சியில் இவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க. இவங்க வழியா பிஜேபி இவங்களை கட்டுப்படுத்துறாங்கல்ல, இயக்கலாம்ல. அப்போ அது உண்மைதானே? இப்போ அந்த ஆதரவு இவங்க ஏற்றுக்கத்தான் போகிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஏற்றுக்கத்தான் போகிறாங்க. ஏன்னா இங்கேருந்து மேலே ப்ரெஷர் வரும். ஏற்றுக்கத்தான் போகிறாங்க. அப்புறம் ஏற்றுக்கிட்டதுக்கு பிற்பாடு இந்த ஆட்சியினுடைய இருப்போம் நிலைத்தன்மைன்றது இது இவங்கள சார்ந்து தான் நினைக்க போது. இவங்க நினச்சா வாட வைக்கலாம், இவங்க நினச்சா கவுத்துடலாம். அப்போ அது சொன்னது சரிதான் தானே. அப்போ அதிமுகக்குள்ளாரையும் ஒரு பெரிய குழப்பம் இருக்குதுங்கிறது. பெரிய குழப்பம் இருக்குது. எடப்பாடிக்கு வெடி வைக்க போகிறாங்க. எடப்பாடிக்கு எதிராக ஒரு இயக்கம் நடக்குது. அது எப்படிப்பட்டு முடியுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். திருமாவளவன் அறிவிப்பு சமயத்துல அதெல்லாம் கவரேஜ் பண்ணிட்டு இருந்த நியூஸ், அதே சமயத்துல சிவி சண்முகம் தலைமையில சிவி சண்முகம் வீட்டுல ஒரு 36 பேர் உட்கார்ந்து ஒரு பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்ப அவங்க வந்து கண்டிப்பா தாவேகா கூட இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. தாவேகா கூட இணையறது இல்ல, தாவேகாவோட ஒரு ஆதரவை தெரிவிச்சு தாவேகாவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு உதவுறது. நான் தான் தெளிவா சொல்லியிருக்கேன். இவங்களை வச்சு இந்திய ஒன்றிய அரசு தாவேகாவை கட்டுப்படுத்தலாம். இவங்களுடைய ஆதரவுல தான் அந்த கட்சி நிலைக்குது. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் விஜய் எல்லாருக்கிட்டையும் இந்த 2 பேரா சேர்த்து ஒரு பிடிச்சி வச்சிருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு 10 பேரை கழட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது? எனிதிங் கேன் ஹேப்பன். விஜய் கிட்ட இருந்தே ஒரு 10 பேர் போறதுக்கான ஒரு சூழலும் இருக்கு. அல்லாட்டி அவங்க திருப்பி ஒரு ரெசார்ட் எல்லாம் ஜெயிச்ச உடனே நேரம் பனையூருக்கு வந்துருங்கன்னு அவங்க சொன்னாங்க. அவங்களே அவங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த மாமல்லபுரத்தில் ஒரு விடுதலை தங்க வைக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் அந்த பயம் இருக்குல்ல. இவ்வளவு சிக்கல் ஏன் சார் இந்த தேர்தலில் மட்டும் இவ்வளவு சிக்கல்கள் மையம் கொள்ளுது? தமிழ்நாட்டை கிராப் பண்ணணும், அது பாஜகவோட திட்டம். அதை விட்டுறக்கூடாது, திமுகவோட திட்டம். ஸோ இதுக்கு நடுவில் இருந்த முரண்பாட்டுகள் தான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடக்கக்கூடிய செயல்களுக்கெல்லாம் காரணம். பாஜக ஏன் தமிழ்நாட்டை விரும்புது? கொள்கை ரீதியாக உடைக்க முடியல, அரசியல் ரீதியாக மீட்க முடியல, எடுக்க முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே அமரக்கூடிய ஆட்சியை கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க பண்ணுறாங்க. அதற்கான ஆள் தான் விஜய்னு நான் இப்போவும் சொல்லுவேன். ஆனால் அந்த விஜய் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸோட போய்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. ஸோ உடனே அவங்களுக்கு கோபம் வந்துடுது. என்னடா இவன் நம்மளுக்காக இருந்தாலும் அந்தாண்ட போகிறானே அப்படின்ட்டு. ஸோ அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் வந்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் உருட்டுறது. ஆளுநர் வந்துட்டு இவரை பதவி பிரமாணம் செய்யாமலே தவிர்க்கிறது எல்லாமே அந்த இடத்துல தான் அது உருவாகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பின்னத்துக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்குது. இதுல இப்போ அதிமுகவுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் உள்ள வராங்க. இப்போ என்டிஏக்கு இவங்க ஆதரவு என்டிஏ கட்சியில் இருக்கக்கூடிய அமமுக கிட்ட இருந்து ஒரு எம்எல்ஏ ஆதரவு கோரி இருக்கிறாங்க. இதெல்லாமே வெளிப்படையாக நம்ம தெரியுது, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆனால் கம்யூனிஸ்டுகளோ இல்லை விசிகாவோ சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, பாஜக இல்லாத ஒரு ஆட்சி அமையணும். பாஜக என்டிஏல இருந்து ஆதரவை நாட மாட்டோன்னு ஒரு ஆத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட் விஜய் கிட்ட வந்துச்சு. விஜய் கட்சி சார்ந்தவர் சொன்னாரு.
விஜய் கிட்ட இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சா? நமக்கு பார்வையில இது வரைக்கும் என்டிஏல நடக்கலங்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அவரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல இது வரைக்கும். அப்போ இது எப்படி சரியாகும்? எல்லாமே என்ன பண்றாங்க, ஒரு உத்தேசமா அப்படியே இதான் 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 எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. விஜய்க்கு வந்து என்டிஏ எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கா கேட்குறேன். இவர் என்னைக்காச்சும் பாஜகவை எதிர்த்து இருக்கிறாரா? அப்புறம் அவர் என்டிஏவை எதிர்ப்பாருன்னு இவங்க எப்படி கற்பனை பண்ணிட்டு அவர் ஆதரிக்கிறாங்க? அவருக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவர் நாளைக்கு மோடியை பக்காவா ஆதரிப்பார். அவர் மோடி வந்துட்டு இவர் கங்க்ராச்சுலேட் பண்ணாரு, இவர் அதுக்கு நன்றி கூட சொல்லலை. இதெல்லாம் அவருக்கு தெரியாது, எதுக்கு என்ன செய்யணுன்றது தெரியாது. ஆளுநர் முதல் முறையாக போய் பார்க்குறாரு, ஒரு பொக்கே இல்லை, கையில் எதுவுமே இல்லை, நேராக போயிட்டு கை கொடுக்குறாரு. அப்புறம் அடுத்த நாளில் அதெல்லாம் சொல்லிட்டாங்க, பொண்ணை போட்டு போத்துறாரு, பொக்கையை கொடுக்குறாரு. இதுதான். அப்போ இந்த மனிதரை எப்படி நம்பி எப்படி நீங்கள் ஒரு அரசியலை பண்ணுறீங்க? அவருக்கு எதுவுமே தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் பதவி பதவி பதவி. அவர் கூட இருக்கிறவங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஏமாற்ற அரசியல் பண்ணுறாங்க, அவ்வளவுதான். இதில் இவங்கெல்லாம் கன்வீனியண்ட்டாக அவர் ஆதரிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையை தாடுறாங்க. மக்கள் ஜனநாயகத்தை முன்மொழிந்தார்கள், நாங்கள் அதை வழிமொழிகிறோம் அப்படின்னு. அப்போ உங்களுக்கெல்லாம் கொடுத்தது என்னது? திமுக கொடுத்ததெல்லாம் ஜனநாயகத்துக்கு இல்லையா? வசதிக்கு பேசுகிறாங்கங்க, ஏமாத்துறாங்க, அவ்வளோதான். ஆளப்பா ஜனங்க யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு யோசிக்கிறாங்க, இப்போ பேசுகிறாங்க, செய்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த விமர்சனம் பற்றி கம்யூனிஸ்டோ இல்லை விசிகாவோ எதுவுமே சொல்லலையே. இப்போ அமமுக கிட்ட ஒரு ஆதரவுங்கிறது இந்த அதிமுக கட்சி எம்எல்ஏ கண்டுக்காமலே எல்லாத்தையும் அவங்கள பண்ணாங்க. ஒரு சுயநல போக்கு தான், ஆப்பர்ச்சுனிசம் தான், சந்தர்ப்பவாதம் தான், அப்படிதான் செய்வாங்க. அப்போ இது தெரிஞ்சுமே அவங்க வந்து ஒரு மடைமாற்றக்கூடிய தன்மையில நாங்க வந்து பாசிச பாஜக உள்ள வரக்கூடாது, மக்களுடைய தீர்ப்புக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோங்கிற என்ற அடிப்படையில தான் கூட்டணி சேர்ந்தோங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்கல்ல. இது நிலைக்க போறதில்ல எதிர்காலத்துல. அப்போ இவங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். சிக்கல்ல மாட்டிட்டாங்க. நிச்சயமா இவங்கள பண்ணக்கூடிய தப்பு விஜய் ஆதரிக்கிறது தான். நான் விஜயை வந்துட்டு மந்திரி சபையை வந்து அவரை வந்துட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு சொன்னது ஆளுநருடைய கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்படிதான் நான் சொல்றேன். ஆனால் இவங்க ஆதரிச்சது எல்லாம் இவங்களோட தன்னிச்சையான அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க, ஒரு திட்டத்தோட தான் பண்ணியிருக்காங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் பதவி போகணும். அந்த பதவியை போயிட்டு உட்காரத்துன்னு டெய்லி ஆளுநர் மாடிக்கு போயிட்டு நிறையா நடக்கிறாரு. அவர் நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களா? ஒரு சீஃப் மினிஸ்டர் டெசிக்னேட் இது மாதிரி நடந்ததை பார்த்துருக்கீங்களா? அவர் சொல்லிட்டார் 118 இருந்தால் வான்ட்டு டெய்லி போயிட்டு அவருக்கு போர்வை போத்திக்கிட்டு பொக்கையை கொடுத்துக்கிட்டு பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு டெய்லி வர்றாரு. எதுவுமே நடக்கலை. அதெல்லாம் விட மோசம் இவர் போகிறாரு, அவர் போயிடுறாரு. இதெல்லாம் எதை காட்டுது? விஜய்க்கு எந்த விதமான அரசியல் கட்டத்தில் எந்த விதமான மரியாதையும் இல்லை, அவருடைய நடத்தை எந்த விதமான மரியாதையும் அவருக்கு பெற்று தரல அப்படின்றதானே காட்டுது. அவங்க எதை வேணாலும் செய்வாங்க, என்டிஏ கிட்டையும் போவாங்க, யார்கிட்ட வேணாலும் போவாங்க. நாளைக்கு வந்துட்டு ஒரு எம்எல்ஏ அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்படின்னா அவங்ககிட்டையும் போவாங்க, இன்னொரு கட்சியாக இருந்தாலும் அதுக்கு போவாங்க, எதுக்கு வேணாலும் போவாங்க. எதற்கும் தயாராக இருக்காங்க, ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தில் அமரணும், அவ்வளோதான். இந்த குதிரை பேரம் நடந்தது உண்மைதானா சார்? சாதாரண விஷயம் குதிரை பேரம் அப்படின்றது. 35 பேரை கூட்டு போயிட்டு தங்க வச்சாங்களே, அது எதுக்கு தங்க வச்சாங்க? பொதுச் செயலாளர் எடப்பாடி படித்தாங்க, அவர்கிட்ட சொல்லிட்டா கூட்டு போனாங்க. வேலுமணியும் சி.வி. சண்முகமும் கூட்டு போனாங்க. இது என்னது? இது வாங்க, ஒரு நல்ல எதிர்காலம் நமக்கு காத்துட்டு இருக்குது, நம்ம விஜய் ஆதரிக்கலாம், நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டு அமித்ஷா மோடி இருக்காங்க, அப்படிதான் சொல்லி கூட்டு போறாங்க. அப்போ இது பண்ணிட்டு குதிரை பேரம் இல்லையா? குதிரை பேரன்றது என்னது? பெனிஃபிட்டை காட்டி ஆளை வாங்குறது, அதானே இதுவும். அப்போ எல்லா இடத்துலையும் இது நடக்குது. அதை பற்றி இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுக என்ன நிலைப்பாடு சார்? திமுக இதை எப்படி? அவங்க தான் சொல்லிட்டாங்களே தெளிவாக, நான் எதிர்கட்சியாக இருப்பேன், 6 மாதம் நான் சீண்ட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அந்த இடத்துலயே வந்துட்டு விஜய்க்கு வந்து நம்பிக்கையில் திருமணத்துக்கான வெற்றி முடிஞ்சு போச்சு. அவங்க எதிர்த்து ஓட்டு போட போகிறதில்ல, ஆதரித்து ஓட்டு போட போகிறதில்ல. இருக்கிறவங்க ஓட்டு போட்டாங்கனாலே போதும், அந்த 107க்கு மேலேயே அது வந்துட்டு பெரும்பான்மை ஆகிடும், அவ்வளோதான். திமுக இது சொல்றதுல ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா? ஏன்னா இப்ப திமுக கூட கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்கு. இப்ப திமுக வரணும், விஜய் வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டது இவங்க எல்லாருமே. திமுக கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க அந்த முடிவு எடுக்கலையே. ஆனா சொல்றாங்கல்ல, தலைவர்கிட்ட, திமுக தலைவர்கிட்ட நாங்க பேசணும், அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு அவர் இதுக்கு இடைஞ்சல் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு திரும்ப. இந்த வார்த்தை தப்பு, ஒப்புதல் அப்படின்ற வார்த்தை. நாங்க ஒரு தனி கட்சி, நாங்க அவர்கிட்ட அனுமதி பெற்று எது செய்ய வேணும்னு அவசியம். அது கம்யூனிஸ்டுகள் சொன்னது. திருமாவளவன் முதல்வரை சந்திச்சீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பும் போது நாங்க முன்னமே சொல்லிட்டோம், என்ன முடிவு எடுத்தாலும் உங்களை சந்தித்து அதை தெரிவித்த பிறகுதான் நாங்க வந்து சொல்றோம் அப்படின்னு. அப்ப அது சந்திக்காமலேயே இவர் எல்லா விதமான பேச்சையும் பேசிவிட்டாரு. கடைசி நேரத்துல இவர் போயிட்டு அவர் சந்திக்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, உங்க வசதி உங்க கட்சி நீங்க முடிவெடுத்துங்கன்னு அவர் சொல்லியிருப்பாரு, இவ்வளவுதான். இதுல வந்துட்டு ரெட்டை வேடை போடக்கூடிய, ரெட்டை நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு
எந்த விதமான அட்வான்டேஜும் திமுக கிடையாது. இவங்க அவங்களோட இருக்காங்க, மந்திரி ஆகிறாங்க. அதுக்கு மந்திரி ஆகிறதுக்கு வந்துட்டு இவர் தான் காரணம்னு சொல்லுவாங்களே. இப்போ சொன்னார், ட்வீட் போட்டார், பன்னியரசு ட்வீட் போட்டார். அப்புறம் இவர் ஒரு மாதிரி சொன்னார், ரவிக்குமார் ஒரு மாதிரி சொன்னார், சிதறிச்சல் ஒரு மாதிரி பேசினார், இவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு. இதெல்லாம் அப்ரூவல் வாங்கிட்டு பேசுன பேச்சா அதெல்லாம்? அவங்க பாட்டுக்கு அவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணி செயல்படுறாங்க. அதுக்கெல்லாம் கடைசியாக இங்கேயும் நாங்கள் சொல்லிட்டு தான் செய்கிறோன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. தப்பு அது. இப்போ இதுக்கு அடுத்தது தேர்தல் எல்லாம் வரப்போகுது. அந்த தேர்தல் எல்லாத்துலேயுமே எப்படியான பயணங்கள்? தேர்தல் வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் எல்லாருக்குமே இருக்குது, இன்க்ளூடிங் ஸ்டாலின் இருக்கு. ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் கவனிக்கணும், தேர்தல் வர்றதுக்கு தவிர்க்கணும் அப்படின்னா இந்த ஆட்சி காப்பாற்றப்பட வேணும் அப்படின்ற ஒரு இடமும் இருக்குது. நான் மறுக்கலை. ஏன்னா இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் அதன் பிறகு ஆளுநர் ஆட்சி வந்துடும், இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும். அது நல்லதில்லை. ஸோ அதனால் இவர் அனுமதிக்கலாம், நீங்கள் போய்ட்டு அவரை சப்போர்ட் பண்ணிக்கங்க, பரவாயில்ல அப்படின்னு அனுமதிக்கலாம். இதுதான் நடந்துருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ விஜய் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தற்காலிகமாக தேர்தல் வராது இருக்கிறதுக்கான ஒரு அமைச்சரவை, அவ்வளோதான். அதுக்காக முதல்வர் ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஊகமாக அது நம்ம அதெல்லாம் அப்படி எடுத்துக்க முடியாது, ஊகமாக எடுத்துக்க முடியாது. இதில் எல்லாருக்குமே ஒரு புரிதல் தானே, ஒரு புரிதலின் அடிப்படை தானே செயல்படுறாங்க. இது எப்படின்னா தடுப்பூசி போட்டுக்கிற மாதிரி, இது எல்லாருக்கும் தெரியும், ஒரு காமனான அண்டர்ஸ்டாண்டிங் தான். போட்டுக்காது உங்கள் இஷ்டம், அந்த மாதிரி தான் அது. அப்போ ஏன் இந்த திமுக அதிமுக கூட்டணி பெருசாக பேசப்பட்டது? ஐயா அது ஒர்க் அவுட்டே ஆகாது ஐயா, ரொம்ப சிம்பிள். திமுகவும் அதிமுக செலுச்சுன்னா ரெண்டு அழிஞ்சிரும். ஏன்னா ரெண்டு பேரும் டயமெட்ரிக் ஆப்போசிட் பொலிட்டிக்கலாக, அரசியல் ரீதியான அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வராது. ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தர் செயல்பட்டாங்க, இப்போ கூட மோதிட்டு வந்துருக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுத்து அதில் நிலைக்காது, மரியாதையே போயிடும். திமுகவுக்கு என்ன, விஜய் மறுபடியும் விடுவார், நம்ம அதை எடுத்து பிடிக்கலாம், அவ்வளோதான். அண்ணா திமுகவுக்கு என்னது பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது, எல்லாரையும் கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துட்டு என்ன செய்ய முடியும்னு செய்யலாம் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. இதுக்கு நடுவில் சி.வி. சண்முகமும் அவர் எஸ்பி வேலுமணி அவங்க வேறு மாதிரி ஒரு ரூட்டில் போகிறாங்க. எல்லாம் ஒரு குழப்பமான ஒரு அரசியல் தான் அடுத்த 2 ஆண்டு காலத்துக்கு தமிழ்நாட்டில் நிலவும். இப்போ இதுவரை திமுக தரப்புலையோ அதிமுக தரப்புலையோ பெரிய அளவில் இந்த திமுக அதிமுக கூட்டணியை மறுக்கலை. நிறைய திமுக மூட் பண்ணி விட்டது டெல்லி. அது ஒரு நாள் முழுவதும் டெல்லியில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் அதை ஒளிபரப்புனாங்க, திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்து ஆட்சி பிடிக்கணும்னு. அதைத்தான் இங்கே ஆளுநர் ரிஃப்ளெக்ட் பண்ணார். ஆனால் எந்த இடத்துலையும் அதை திராவிட முன்னேற்றத்துக்கு சொல்லலை. ஆனால் அந்த இதை வச்சுக்கிட்டு எடப்பாடி போய்ட்டு ஆளுநரை பார்த்தது உண்மை. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து புதுச்சேரிக்கு போகிறாரு, அவங்களோட எம்எல்ஏ எல்லாம் பார்க்குறாரு. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் திமுக தரப்புலையும் மறுக்கலை இல்லை சார், பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைங்கிற மாதிரி பெரும்பாலானவர்கள் சொன்னது. அப்படிங்கிறது நீங்கள் சுத்தப்படுறீங்க, நீங்கள் சுற்றி விட்றீங்க. டி.கே. இளங்கோவன் என்ன சொல்கிறாருன்னா, என்ன அப்படிலாம் எந்த விதமான இதுவும் இல்லை, ஆனால் எங்கள் தலைவர் ஒரு அரசியல் முடிவு எடுத்தாருன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றார். அது என்ன தெரியாது, நானும் தானே கேட்டுட்டு இருக்கிறேன். ஒருவேளை இப்போ விஜய் ஆட்சி ஏதோ பிரச்சனை ஆகுது, கம்யூனிஸ்டுகள் பின்வாங்குறாங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக உள்ள வருது, பாஜக நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் பின்வாங்குறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு திமுக அதிமுக இணைந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கம்யூனிஸ்டுகள் பின்வாங்குறாங்க அப்படின்னோம்னா விஜய் பாஜக பக்கம் போகிறாரு, கம்யூனிஸ்டுகள் பின்வாங்குறாருன்னா ஆட்சி கவிடாது. அதான் அதிமுக உள்ள ஆக்கிபை பண்ணிடுவோம் அப்படிங்கிறீங்களா சார்? பாஜக அதுக்கான சப்போர்ட்டை ஏற்பாடு பண்ணணும். இவங்க வசதின்ற போது தானே அவங்களோட கைப்பாவை ஆகுறாங்க. அவங்க ஏன் கவுக்க போறாங்க? கவுராது. அப்புறம் எங்க திமுக அதிமுக ஆட்சி அதெல்லாம் வராது. இதற்கப்புறம் என்ன நடக்கும் சார்? இது எப்படி போகுது? குழப்ப நிலையில இருக்கும். விஜய்க்கு எதுவும் செய்ய தெரியாது, அவர் வேற கண்டபடி வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, நடைமுறைப்படுத்த முடியாது. அந்த குழப்பம் வந்துட்டு அவங்களுடைய பட்ஜெட்லேயே எதிரொலிக்கும் பாருங்க. பதவி ஏற்றுட்டார் ஜோசப் விஜய் முதலமைச்சர் அப்படின்னு அந்த சீட்டில் உட்கார்ந்துக்கிட்டார். அதற்கு பிறகு தமிழகத்துடைய ஆட்சியும் காட்சியும் மாறும்னு பெரும்பான்மை மக்கள் இப்போ வரைக்கும் நம்புறாங்க. அப்படிங்கிறத நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்க்கலாம். இது அப்படி ஆட்சியும் காட்சியும் மாறுவதற்கான சூழ்நிலை இல்லாத ஒரு ஆட்சியாக தான் இருக்குன்னு உறுதியாக நம்ம இப்போவே விமர்சனம் செய்ய முடியுமா? இப்போ 2 கட்சிகளுமே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க, ஒரு பீரியடு கொடுத்துருவாங்க, அதை ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 3 months 6 months கொடுக்குறாங்க. அதை கூட கொடுக்காம நம்ம இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறது சரியாக இருக்குமான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. இது ஒரு மூட நம்பிக்கை. மக்கள் அப்படி நம்பினாங்கன்னா அது மூட நம்பிக்கை. விஜய்க்கு என்ன தெரியும்? அவர் சொன்னதெல்லாம் செய்ய முடியுமா? அதுக்கான ஃபைனான்ஸ் இருக்குதா? அதை பற்றி அவருக்கு ஏதாவது அறிதல் புரிதல் தெரிதல் அவருக்கு என்ன கூட இருக்கிறவங்க ஏதாவது இருக்குமா? அப்போ எப்படி நல்லது நடக்கும்? நல்லது நடக்கிறதுன்னு அவ்வளோ சாதாரண விஷயமா? அப்பயும் இவ்வளோ பெரிய தலைவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்த நாம விஜய் ஏன் எதிர்க்கிறோம்? சிம்பிள், இவருக்கு எதுவும் தெரியாதுன்றதுனால தான். அப்போ எப்படி நல்லது நடக்கும்? ஸோ இவரால் நல்லது நடக்கும்னு நம்புறது மூட நம்பிக்கை, அவ்வளோதான். ஒரு பத்திரிகையாளருடைய பேட்டி சமீபத்தில் பார்த்தேன், விஜயை ஆரம்பத்திலிருந்தே குறைத்து மதிப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க,
அவர் குறைத்து மதிப்பிட்டதுனால தான் அவர் பெரிய அளவில் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இவங்கெல்லாம் வந்துட்டு மோடி எப்படி பதிப்பிட்டாங்க? விஜயை விட்டுருங்க, இவங்கெல்லாம் மோடி எப்படி பதிப்பிட்டாங்க? பெரிய ஆளாக பதிப்பிட்டாங்கல்ல. அவர் இப்போ 12 வருஷமா இப்போ இந்த நாட்டுக்கு என்ன சாதிச்சிட்டாரு? அதனால் நீங்கள்லாம் பத்திரிகையாளர் எங்களுக்கு பூ சுத்தம்லாம் வேணாம். எங்களுக்கு தெரியும் பார்த்தது யோக்கியது என்னான்ட்டு. அதனால் யாரும் சுத்தாதீங்க. மோடி குஜராத் இஸ் ஷைனிங் அப்படின்னும் போது கூட இருந்து தப்பட்டாட்சவன்கள்லாம் நீங்கள் தானே, பத்திரிகையாளர்கள் நீங்கள் தானே 4 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு. நாடு என்ன யோக்கியதையில் இருக்குது? ரூபாயினுடைய மதிப்பு என்ன? டாலருக்கு ரூபாயினுடைய மதிப்பு என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? தனிநபர் வருவாயில் வந்துட்டு உலகத்தில் எத்தனாவது இடத்துல இருக்கு இந்தியா? நீங்கள் இன்னும் அந்த அளவுக்கு விஸ்வகுரு குஷ்வகுருலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அடுத்து நீங்கள் அங்கேயே உங்களுடைய அசஸ்மெண்ட் தப்பு, இங்கே வந்துட்டு நீங்கள் இன்னும் புதுசாக வந்துட்டு கதை விடுறீங்க, கரடி விடுறீங்க. எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் பெரிய பெரிய தலைவரெல்லாம் பார்த்தவங்க. இப்போ இதை வந்திருக்கிற இந்த புலி மூட்டை இது என்னன்றது தெரியும். அதனால் நீங்கள் யாரும் எங்களுக்கு கருத்து சொல்ல வேணாம். பெரிய அளவில் இறுதி கேள்வி சார், பெரிய அளவில் விஜய்க்கு ஒரு எமர்ஜி கொடுக்குறாங்க. விஜய் இதுவரை இல்லாத ஒரு திராவிட கட்சிகள் அற்ற ஒரு புதிய ஆட்சி தமிழகத்தில் அமையுது. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி. முதல் முறை கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துல ஒரு தலைவர் வருகிறார். ஒரு சினிமாவிலிருந்து மீண்டும் ஒரு முதல்வர் வருகிறார். இப்படி நல்லா என்னென்னமோ கதைகளோ இல்லை உண்மைகளோ, மக்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இதெல்லாமே இருக்கு. இது ஒரு நல்ல ஆட்சியா அமைஞ்சிடாது அப்படிங்கிறதுல கட்டமைப்பு இல்லைங்க. இப்படிதான் எம்ஜிஆருக்கும் தூக்கிக்கலாம் பிடிச்சாங்க. கட்டமைப்பு இல்லைங்க அதெல்லாம். ஆனா இன்ன வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சியை புகழ்ந்து பேசுறாங்களே. பேசிட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு தெரியும். அந்த காலத்துல வாழ்ந்தவனுக்கு தானே தெரியும். பேசிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒன்றும் தெரியாதவன் பயங்கரமா சாதிப்பான்னு நம்புறான்னா என்ன அர்த்தம்? நீங்க யோசிச்சு பாருங்க. டாக்டரால காப்பாற்ற முடியாத பேஷண்ட்டை இந்த என்ஜினியர் காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்றான். நீ நம்புவியா? அப்படி நம்பினா நீ யாரு? நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கே நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.